ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2025ஆம் ஆண்டு சனி பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறார். ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 27ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியில் இயங்க இருக்கிறார். சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை கொண்டு வர இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வக்ரம் என்று சொல்கிற போது பின்னோக்கி நகர்வது என்று சொல்லி அர்த்தம் இல்லை, இயல்புக்கு மாறான தன்மை. அவர் மீனத்தில் தான் அமர்ந்திருக்கிறார், கும்பத்துக்கு வரவில்லை. இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. இயல்புக்கு மாறான தன்மை என்று சொல்கிற போது, அதாவது பின்னோக்கி நகரக்கூடியவர்கள் இரண்டு பேர் தான். ராகுவும் கேதுவும் ஆன்டி கிளாக் வைஸ்ல பின்னோக்கி நகர்ந்து வரக்கூடியவர்கள். வேற எந்த கிரகமும் வக்ரம் அடைந்தால் கூட பின்னோக்கி நகர்பவர்கள் அல்ல. தங்களுடைய தன்மை, அதாவது தங்களுடைய இயல்பான தன்மை என்னவோ அதிலிருந்து இயல்புக்கு மாறாக செயல்படுவார்கள் வக்ர காலத்துல. உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல சனி வக்ரம் அடைந்திருந்தால் இப்போது கூடுதல் நன்மைகள் இருக்கும். உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல சனி மீன ராசியில் இருந்தால் சற்று கூடுதல் நன்மைகள் இருக்கும். அதாவது சனியினுடைய இயல்பான தன்மைகள் என்று சொல்லி பார்க்கிற போது மறதி, சோம்பல், பிடிவாதம், தாழ்வு மனப்பான்மை, குற்ற உணர்வு, தடை, தாமதம், இது போன்ற அமைப்புகள் அவருடைய இயல்பான தன்மைகள். இயல்புக்கு மாறாக அவர் செயல்படுகிறார் என்றால் உங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி அதிகரிக்கும். படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த 137 நாட்கள், ஒரு 4.5 மாதம், ஜூலை 13 நவம்பர் 27 வரைக்கும் ஒரு பெரிய கால பகுதி. அற்புதமாக படிக்கலாம், மாணவர்கள் நல்லபடியாக கல்வியில் முன்னேற்றமாக போகலாம். மறதியிலிருந்து நீங்கி நல்ல ஞாபக சக்தி கிடைக்கும். அது மட்டும் இல்ல, சோம்பல் நீங்கி நல்ல புத்துணர்ச்சி, நல்ல உற்சாகம் பிறக்கும். தடை தாமதங்கள் விலகும். தாழ்வு மனப்பான்மை, குற்றுணர்வு போன்ற ஆகாத அமங்கலமான உணர்வுகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு நல்ல மனதில் நல்ல தைரியம் பிறக்கும். உண்மையில சொல்றேன், சிம்ம ராசிக்கு சனி நல்லது செய்யக்கூடியவர் அல்ல, பாவிதான். ஒளி ராசிகளுக்கு, கடக சிம்மத்திற்கு சனி வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் கெடுதல் செய்யக்கூடியவர். குருவின் வீட்டில் சுபத்துவமாக இருக்கிறார். ஏற்கனவே கோச்சார வேத அமைப்பில் சிக்குண்டு மக நட்சத்திரக்காரர்களுக்கு கெடுதல் செய்ய முடியாமல், அதாவது அஷ்டமச்சனியாக செயல்பட முடியாமல் கை கால்கள் கட்டப்பட்டிருக்கிறது. இப்போது மேலும் அதில் இன்னும் ஒரு பின்னடைவாக வக்ரம் வேறு அடைந்திருக்கிறார். அதாவது ஒரு கெடுதல் செய்யக்கூடியவன் கெட்டு போகிறான். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். இந்த வார்த்தைகள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்மையிலே பொருத்தமாக இருக்கும். அஷ்டமச்சனியை நினைத்து உண்மையில சொல்றேன், கவலைப்பட தேவையில்லை. எனக்கு பொறாமையாக இருக்கிறது. அஷ்டமச்சனி காலங்கள்ல நாங்கள் எல்லாம் படாத பாடுபட்டோம். வார்த்தைகளால் சொல்ல முடியாத வழிகளை அனுபவித்தோம். உண்மையிலே சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து ஜாக்பாட் அடிக்கிறது. அஷ்டமச்சனியில கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அவமானம், ஜெயில், சிறை, விபத்து, கேவலம், அசிங்கம், இது போன்ற எந்த கெடுதல்களும் சிம்மராசிக்காரர்களுக்கு இல்லை. இது மிராக்கல். உண்மையில என்னாலேயே நம்ப முடியல. சிம்மராசிக்காரர்களுக்கு கெட்டவன் மொத்தமாக கெட்டு போகிறான். கொண்டாடுங்கள். அதாவது நல்ல காலத்துல கோச்சாரங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கிற போது நீங்கள் நன்மை அனுபவிப்பது என்பது வேறு. கோச்சாரங்கள் கெடுதலான அமைப்பில் தருகிற நிலையில் இருக்கிற போது நீங்கள் நன்மைகளை அனுபவிக்கிறீர்கள். இது மிராக்கலா இல்லையா? உண்மையிலே சொல்றேன், சிம்மராசிக்காரர்களுக்கு கடவுளின் கருணை உண்மையாகவே பொழிகிறது. அதிர்ஷ்டசாலிகள் என்பதை நிரூபிக்கிறீர்கள். இதுல நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே விடயம், ராசியில ஜென்ம கேதுவாக சிம்மத்திலேயே செவ்வாயின் கேது அமர்ந்திருக்கிற போது சற்று கோபம், அவசரம், டென்ஷன், பதட்டம் இருக்கும். இது போன்ற விஷயங்களை மட்டும் நீங்கள் சரியாக பார்த்து கொண்டால், கோவப்படாமல், அவசரப்படாமல், டென்ஷன் ஆகாமல், சமநிலையாக தெளிவாக நீங்கள் நடந்து கொண்டால், உண்மையில சொல்றேன், இந்த 137 நாட்கள் உங்களுக்கு அற்புதமாக நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். எல்லா நன்மைகளும் பெற முடியும். ஆல்ரெடி குருநாதர் 11ஆம் இடத்துல இருக்கிறார். பைனான்சியலா உங்களுக்கு எந்த ட்ரபிளும் இல்லை. அஷ்டமச்சனியில பொருளாதார நெருக்கடிகள் இல்லை, கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்குகள் இல்லை. அதாவது 8ஆம் இடத்துல சனி வக்ரம் அடைந்திருக்கிற போது உடல் ஆரோக்கியம் மேம்படும். உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் அப்படியே விலகும். பாருங்க, அஷ்டமச்சனியில என்ன பலன்னு பாருங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. உண்மையில சொல்றேன், சிம்மராசிக்காரர்கள் ஆனந்தமாக இருக்கலாம். உங்களுடைய பிடிவாதம், உங்களுடைய கோபம், உங்களுடைய பதட்டம், உங்களுடைய டென்ஷன், நிதானமற்ற தன்மை, குறிப்பாக உங்களுடைய வேகம், விவேகமற்ற வேகம், இது போன்ற அமைப்புகளை நீங்கள் சரியாக பார்த்து கொண்டு விட்டால் இந்த 137 நாட்கள்
அஷ்டமச்சனி காலத்திலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது. அது எவ்வளவு தூரம் நன்மையாக இருக்கும் என்பது உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல சனி எப்படி இருக்கிறார் என்பதை பொறுத்தது. சனி உங்களுக்கு யோகாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறாரா, சுபத்துவமாக இருக்கிறாரா, சுபர்களோடு சேர்ந்து இருக்கிறாரா, அல்லது சனி பாவத்துவமான வீடுகளில் பாவர்களோடு சேர்ந்து மேலும் குட்டிச்சவராய் போய் இருக்கிறாரா, உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல அவர் வக்ரம் அடைந்திருக்கிறாரா, பிறந்த ஜாதகத்துல குருவோடு சேர்ந்து இருக்கிறாரா, அல்லது உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல அவர் மீனத்தில் இருக்கிறாரா, எல்லாவற்றுக்கும் மேலாக சனி பகவான் உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல அவருடைய திக்பலம், திருக்பலம், பார்வை பலம், அவருடைய ஸ்தான பலம், அதாவது சட்பலத்துல அவருடைய ஸ்கோர் என்ன, இது போன்ற எல்லா அமைப்புகளும் தான் நீங்கள் ஓரளவான நன்மைகளை அடைய போகிறீர்களா, அதிகப்படியான நன்மைகளை அடைய போகிறாளா என்பதை தீர்மானிக்கும். எப்படியும் நன்மைகள் வரப்போகிறது. அது 90 மார்க்கா, 95 மார்க்கா, 60 மார்க்கா, 65 மார்க்கா என்பது சனி உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல எப்படி இருக்கிறார் என்பதை பொறுத்தது. இது எப்படி இருந்தாலும் அஷ்டமச்சனி காலத்திலேயே நீங்கள் நல்ல வருமானத்தோடு பொருளாதாரத்தில் எந்த சிக்கலும் இல்லாமல் சனி வக்ரம் அடைகிற போது, இயல்பாக சனி வக்ரம் அடைகிற போது நீங்கள் என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி, குறிப்பாக தொழில் விஷயமாக, வேலை விஷயமாக, உத்தியோக விஷயமாக, வருமான விடயமாக என்னென்னலாம் நீங்கள் பெண்டிங்கில் வைத்திருக்கிறீர்களோ பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அவற்றை நீங்கள் நடைமுறைப்படுத்தி வெற்றி காண முடியும். இப்போது அதற்கான கோச்சாரம் இருக்கிறது. என்ன இருந்தாலும் குருநாதர் பைனான்சியலா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டே இருக்கிறார். நல்லபடியாக கோவப்படாமல் நிதானமாக நீங்கள் முயற்சிகள் எடுத்து வெற்றி பெறலாம். உண்மையில சொல்றேன், சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கரம் நல்ல பலன்களையே கொண்டு வந்திருக்கிறது. கவலைப்பட தேவையில்லை. ஒரு ஜோதிடனாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறவர்கள் உங்களுடைய உறவினர்களோடும் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.